கண்ணு பேய் கண்ணு எல்லா கண்ணும் போட்டு நினைச்சத சாதிச்சிட்டாங்க என் பிள்ளைங்க. வர வர பாத்தியாடா சந்தோஷம் அம்மாக்கு. உனக்குதான். சூப்பர் சூப்பர். ஆமா ஆமா குடுங்கமா நான் ஊத்திட்டு. நான் போய் கொட்டிட்டு வரேன். பரவாயில்ல குடுங்கமா. எல்லாரும் குடிங்கடா வாடா. காட்டு காட்டு முதல்ல ஆர்த்தி. எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? அம்மா எல்லாம் உங்களால வாமா. ஏய் வேணாடா. அடடா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கப்பு கிடைச்சிருச்சு. பாத்தீங்களாடி என் பிள்ளைங்க ஜெயிச்சிட்டு வந்த கப்ப. இப்போ என்னங்கறீங்க? அது எங்க மன்னிச்சிரு வள்ளி. என்னத்துக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? உங்களை கண்டபடி பேசிருக்கோம். ஆனா எங்க பிள்ளைங்கள உங்க பிள்ளைங்களா பாத்துட்டீங்களேமா. நம்ம பசங்க ஜெயிச்சதும் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் போன் பண்ணி கேக்குறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுக்கு நீதான் காரணம் வள்ளி. நீங்க எல்லாம் உணர்ச்சி வேகத்துல பேசிட்டு இருக்கீங்க. உண்மைதான் சொல்றேன் வள்ளி. இந்தம்மா திருநீர் எடுத்துக்க. நீயே வச்சு விடு வள்ளியம்மா. உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேம்மா. வள்ளியம்மா ஏன் பேர்ல அர்ச்சனையா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல தாயி. அதான் என் புள்ள கபடியில பெருசா ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்குன்னா அதுக்கு நீ மட்டும்தான் தாயி காரணம். முத்துக்கிட்ட திறமை இருந்துச்சு, அது இப்ப கரெக்டா வெளிப்பட்டிருக்கு. எரியறது திரியா இருந்தாலும் அதை ஏத்தி வைக்க ஒரு தீக்குச்சி வேணும். என் புள்ளைக்கு வழிகாட்ட இப்படி ஒரு பொண்ணு கிடைப்பா நான் நினைச்சு கூட பாக்கல. நீ நல்லா இருக்கணும் தாயி. நீ வாழ்த்துற அளவுக்கு நான் எதுவும் பெருசா செஞ்சிடல வள்ளியம்மா. பெரிய வீட்டு பொண்ணு இல்ல, அதான் பெருந்தன்மையா பேசுற. என் பையன் எப்ப பாரு உன் பேரதாமா சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் இவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லம்மா. அந்த பையன் ரொம்ப நல்லா விளையாடானமே. எல்லாரும் அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜாதிகார பையலா ஏய் தண்ணி எடுத்துடா. விளையாட்டுல ஜெயிக்கிறது முக்கியம் இல்லடா, யாருக்கிட்ட தோக்க கூடாதுங்கிறது தான்டா முக்கியம். போதும் பாண்டி, கோவத்துல ஓட்டு தாண்டி போயிட்டு இருக்க. ஆஃப் அடிச்சிட்டா பாண்டி ஆஃப் ஆற நினைச்சியா? அசிங்கமா இருக்குடா. மாமா என்ன சொன்னு கேட்டேல. போயும் போயும் அந்த பையன்கிட்ட தோத்துட்டேன். நீ தோக்கல பாண்டி, உன்னை தோக்க அடிச்சுட்டாங்க. என்னடா குடிச்சிட்டு வளர்றியா? அவன் வளரலடா. பாண்டி யாரா? பாண்டி இது வரைக்கும் எந்த மேட்ச்ல தோத்துருக்கானா? ஜெயிச்சால முத்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு தெரியுமா? அதைத்தாண்டா நாங்களும் கேட்கிறோம். உன் மாமன் பொண்ணு ரம்யா தான்டா. என்னடா சொல்றீங்க? ஆமா பாண்டி, அந்த சேர்லாதங்கிட்ட முத்து அறிமுகப்படுத்தி ட்ரைனிங் கொடுத்து ஜெயிக்க வச்சது உன் மாம மக ரம்யா தான்டா. ரம்யாவா? ஏ ரம்யா நில்றி. என்ன காரியம் செஞ்சிருக்க தெரியுமா? என்ன மாமா குடிச்சிருக்கியா? ஆமா. பகல்லே இப்படி குடிச்சிட்டு தெரியற? எல்லாம் ஒன்னாலதான்டி. என்னாலயா? ஆமா, எல்லாம் நீ பண்ண காரியத்தான். பேசிட்டு இருக்குல்ல, சிங்க மாதிரி சுத்திட்டு இருந்தேன், அசிங்கப்படுத்திட்டிய. ஓ, நீ கபடியில தோத்தத பத்தி சொல்றியா? நீ தோக்கடிச்சத பத்தி சொல்ற. யாரு அவன்? அவனுக்கு நமக்கு ஏன் வச்சாட்டுமா? அவன் என்ன சாதி தெரியுமா? அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பணம் கட்டி 10வது வரைக்கும் அந்த சேர்ல அவன் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்க. இதெல்லாம் மாமாக்கு தெரிஞ்ச என்ன நடக்குது தெரியுமா? எதுவும் நடக்காது. கபடி போட்டியில கலந்துக்கணும்ன்ற ஆர்வமும் ஜெயிக்கணும்ன்ற வெறியும் இருந்துச்சு. பணம் கட்டின,
அதனால தான் சேர்லாதன் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். தப்பு பண்ணிட்டேன் ரம்யா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணது நான் இல்ல மாமா, நீதான். என்னடி சொல்ற? சேர்லாதன் சார் அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட தான் சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன? நாங்கெல்லாம் கத்துக்கிற ஜாதி இல்ல, கத்து கொடுக்கிற ஜாதி. நீ உன் தலகணத்தால தவற விட்ட வாய்ப்ப அவன் கெட்டியா புடிச்சுக்கிட்டான். நீ குடிச்சிட்டு வந்து முட்டாள் மாதிரி என்ன குறை சொல்லாத. போ மாமா, போய் மோர குடி, உன் பித்தம் தெளியட்டும். என்ன பாண்டிய, இந்த புள்ள பாட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கு, நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற. 2 போடுன்னு பார்த்தா அவளை கண்டிக்க முடியும், ஆனா தண்டிக்க முடியாது. ஏன்னா அவன் என் பொண்டாட்டி. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேங்கிறல்ல. நம்மளை மீறி எதுவும் நடக்காது. அட யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பயலெல்லாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேங்கிறல்ல. நான் வச்சிடறேன், அப்புறம் பேசுவோம். போலாமா? வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. போலாம். மச்சி, உண்மையா சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நாமளும் கபடி போட்டில இறங்கி ஆடி ஜெயிச்சு கப்பலை வாங்கிட்டோம்ல. மாப்ள, என்னதான் இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரம்யா பொண்ணு தான்டா. அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா நம்மளாம் எவன்டா ஆடத்துக்கு சேர்த்துப்பான். கரெக்ட் மச்சான், அந்த பொண்ணுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாம பெருசா பண்ணிடணும்டா. நானும் அதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். மாப்ள, அழகான பொண்ணு, முட்டை கண்ணு, செம்ம கலரு, மொத்தத்துல சூப்பர் ஃபிகர். அதிர்ஷ்டக்காரன்டா நீ. கன்ஃபார்மே பண்ணிட்ட நீ. ஏய், என்னடா சொல்றீங்க? நாங்க எத்தனை படத்துல பார்த்திருக்கோம். இங்காரு, நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு துடிக்கிறானா, ஒண்ணு பெத்த தாயா இருக்கணும், இல்லனா கண்டிப்பா காதலியா தான் இருக்கணும். ஆமாப்ல, கரெக்டா. ஏ சொக்கு, சூப்பரா இருக்குடா. முத முறையா இப்பதான்டா உருப்படியா பேசிருக்க. டேய், இப்பதான்டா ஒரு அழகான பொண்ணை பார்த்து பேசவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள ஆப்பு வைக்க பாக்குறீங்களா? கையெடுத்து கும்பிடுற இடத்துல அவ இருக்கிறா, கை கட்டி நிக்கிற இடத்துல நான் இருக்கேன். எப்படிடா? இங்க மச்சி, உண்மையிலேயே உன் மனசுல ரம்யா இல்லன்னு சொல்றா பாப்போம். மச்சான், ஓகேடா. நம்ம செட்டுல முதல்ல ஒருத்தனுக்கு காதல் வந்திருக்கு. நாம எப்பாடு பட்டாவது அந்த காதலை சேர்த்து வைக்கிறோம்டா. டேய் மச்சான், இங்காரு, முதல்ல அந்த பொண்ணுக்கு போன போடு. சும்மா இருங்கடா, அதெல்லாம் வேணாம். ரம்யாடா, இவனுக்கு முன்னாடி அவன் முந்திக்கிட்டானே. ஹலோ. ஹாய் முத்து. நானே போன் பண்ணலான்னு இருந்தேன் ரம்யா. அப்படியா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நேரா பேசினா நல்லா இருக்குமே தான் ரம்யா. சரி, நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? நாளைக்கு தோப்புல மீட் பண்ணலாமா? ஓகே, வரேன். ஓகே ரம்யா. டேய் மச்சான், டேய் சூப்பர் சான்ஸ்டா. இத விட்டு உனக்கு வாய்ப்பே கிடைக்காதடா. நாளைக்கு நீ போற, உன் மனசுல உள்ளத சொல்ற. ஆமாடா மச்சான். என் பையன் எப்ப பாரு உன் பேரதாமா சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் இவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லம்மா. கொஞ்ச நாள் நீ என் கூட இருந்ததுக்கே இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குன்னா, வாழ்நாள் முழுக்க நீ என் கூட இருந்தா ஜெயிச்சுட்டே இருப்பேன்னு தோணுது ரம்யா.